நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மோடு விருந்தினராக இணைந்திருப்பவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான திரு ஆர்.பி. உதயகுமார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்க. களம் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க எப்பவுமே கிரவுண்ட்ல போய் மக்களோட மக்களா இணைஞ்சு வேலை செய்யற ஒரு ஆளு. களம் எப்படி இருக்கு அதிமுகவுக்கு இந்த தேர்தல்ல? பொதுவா அம்மாவின் பிள்ளைகள் எல்லாருமே களத்தை ரொம்ப தீவிரமா பணியாற்றுவாங்க. இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி மாண்புமிகு நம்முடைய எதிர்கட்சியினுடைய தலைவர், வருங்கால முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை ஒரு 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 30 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடை விரித்தும் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் கிரிட்டிசைஸ் பண்ணார். அது எல்லோருடைய இதுலையுமே மனசுல ஆழமா பதிஞ்சுது. ஆனால் எங்கள் பொதுச் செயலாளர் அதுக்கு பதில் சொல்லாமல் தன்னுடைய செயலால் இன்னைக்கு பதில் சொல்லி வலிமையான ஒரு கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக முன்னிறுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியை இன்னைக்கு வலிமையாக கட்டமைச்சிருக்கிறாங்க. அதனால் களம் ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் நாங்கள் போகிற இடங்கள்லாம் நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க. நீங்கள் தான் வரணும், எடப்பாடியார் தான் வரணும் அப்படின்னு சொல்கிறத எங்கள் காது குளிர கேட்க முடியுது. எழுச்சியாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. மாவட்ட செயலர்கள் கூட்டம் முடிஞ்சு செய்தியாளர்களை சந்திக்கும் போது எங்க கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு, நாங்க வலுவான கூட்டணியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணியே போதுமானதா இருக்கா? அது சொல்லிட்டு இன்னும் நிறைய கட்சிகள் வர இருக்கிறாங்கன்ற தகவலும் சொன்னாரு. நீங்களும் அதை ஒளிபரப்பு செஞ்சீங்க. இப்போ கடந்த நாடாளுமன்ற எப்பயுமே அந்த ஒப்பீடு பார்த்துட்டீங்கன்னா, அந்த வாக்கு வங்கியினுடைய ஒப்பீடு, பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்றத்தை தனித்து நின்றாங்க, நாங்களும் தனித்து நின்றோம். இப்போ ஒட்டுமொத்தமாக நாங்கள் சேர்ந்துருக்கிற போது ஒரு 42% அளவில் நாங்களுடைய ஒப்பீடு எங்களுக்கு கிடைக்கிது. இப்போது எல்லா கட்சிகள் எல்லாரும் கூடுதலாக வருகிற போது எங்களுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைக்கும். அதில் ஆன்டி இன்கம்பன்சி நாடாளுமன்றத்தில் வராது. அதில் பாராளுமன்றத்தில் பிரதமருக்கான தேர்தல், இதில் முதல்வருக்கான தேர்தல். ஸோ ஆன்டி இன்கம்பன்சி 100% ஃபீல்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதில் அது தாக்கம் இருக்கும். அப்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஹை லெவலில் கம்ஃபர்ட் மார்ஜினில் ஒவ்வொரு தொகுதியிலும் 234. அதனால தான் ஒவ்வொரு முறையும் பொதுச்செயலர் சொல்லும் போது சொல்லுவார், 210 சட்டமன்ற தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட்டணி அப்படின்னு பேசும்போது தேமுதிக கிட்ட நீண்ட காலமாகவே உங்களுடைய மூத்த அமைச்சர்களும் நேர்ல போய் பேசியிருக்காங்க. அது இழுபறியா இருக்கா? இல்லை, நீங்க அதாவது என்ன சொல்றேன், சில பேர் உடனடியாக முடிவு சொல்லுவாங்க, சில பேர் பேசி கலந்து முடிவு சொல்லுவாங்க. காலவாசம் அவங்க எடுத்துக்கிறது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால எங்க பொதுச் செயலாளர் தான் உரிய முறையில் அவர் சொன்னார், நாங்கள் வலிமையான கூட்டணி அமைப்போம்னு. அது பிறகு அமைச்சுக்கிட்டே வர்றாரு. நிச்சயமாக அந்த செய்திகள் வரும்போது பொதுச் செயலாளர் அறிவிப்பார். அது எந்தெந்த கட்சி யார் யார் அப்படின்றதெல்லாம் அது அவர் களத்தில் அது உடனே அதை வெளிப்படுத்திட முடியாது. நல்ல ஆரோக்கியமாக போயிட்டு இருக்குது. வெற்றி கூட்டணியில் சேரணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதனால புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் வகுக்கிற அந்த தேர்தல் வியூகம் நிச்சயமாக வெற்றி தேடி தரும். 2019 நீங்க ஒப்பிட்டதனால இந்த கேள்வி. ஏன்னா அப்ப தேமுதிக கூட இருந்தாங்க, இப்ப இப்பவும் வருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கா அதிமுகக்கு? இப்ப எங்களோட இருந்தாங்க அவங்க அதுக்கு முன்னாடி 2021 இல்ல, 2011 இருந்தாங்க. இது காலத்தில் ஏற்றுக்கு மாதிரி மாறி மாறி வரும். யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்ற 2 கட்சி தலைவர்கள் தொண்டர்களுடைய பிரதிபலிப்பா முடிவு எடுப்பாங்க. அது நிச்சயமாக மக்கள் என்ன விரும்புறாங்களோ அதை முடிவு எடுப்பாங்க. அந்த விருப்பம் இருக்கா? பொதுவா நாங்க எடப்பாடியாரை முதலமைச்சராக விரும்புகிறவர்கள். முதலமைச்சர் இப்போ அண்ணாமலை சார் நேற்று சொல்லும்போது கூட என்ன சொன்னாரு, எந்த குழப்பமும் வேண்டாம், தேசிய ஜனநாயக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார். நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் சொல்றாங்க. அதே மாதிரி தலைவர்கள் சொல்லுகிற அந்த கள நிலவரத்தை புரிந்தவர்கள் எல்லோரும் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாமானிய தொண்டர் அடிப்படையில சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம். நாங்கள் இப்போ டிடிவி தினகரன் அமமுக உங்களுடைய கூட்டணிக்குள்ள வந்திருக்கு. இதற்கு முன்பு இருந்த அதிமுக கூட்டணி அமமுக உள்ள வந்த பிறகு, டிடிவி தினகரன் உள்ள வந்த பிறகான அதிமுக கூட்டணிக்கு என்ன வேறுபாடுன்னு நினைக்கிறீங்க? நல்ல அதாவது சொல்றேன், அந்த வலிமைன்றது வலிமைக்கு வலிமை சேர்க்கிற மாதிரி தான். இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கட்சி தான். அதற்கு இப்ப அமமுக மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு அழகாக இந்த ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் நீங்கள் பார்க்குறீங்க, ஜஸ்டிஃபை பண்ணி நியாயப்படுத்தி அவர் சொல்கிறார்.
ஒரு இலக்கு என்ன? அதிமுகவும் அம்மா தொண்டருடைய இலக்கு என்ன? திமுகவை வீழ்த்த வேண்டும். இந்த இலக்கை கிளியர் கட்டா வச்சிருக்கிறவங்க எல்லோருமே அதிமுக தலைமையேற்று வர்றாங்க. அவங்க வருகிற போது வலிமைக்கு வலிமை சேர்க்கிறது. சரி, இதே டிடிவி தினகரன் அதே பிரஸ் மீட்ல தான் துரோகி போன்ற வார்த்தைகளையும் ஆன்மா என்ன மன்னிக்காது அந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளும் முன்னாடி பயன்படுத்தி இருந்தார். இன்னொரு பிரஸ் மீட்ல தலைவர்கள் இணைஞ்சாலும் தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில எப்படி இணைவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியையும் கேட்டிருந்தாரு. கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னாலுமே தொண்டர்கள் லெவல்ல அது இணைஞ்சிருக்குமா? தொண்டர்கள் லெவல்ல அது ஜெல்லா இருக்கிறதா உணர்றீங்களா? கடந்த காலங்களில் தலைவர்கள் பேசுனதெல்லாம் நம்ம ஒவ்வொரு தடவையும் நீங்க பத்திரிகையாளர்கள் அதை நினைவு கூறலாம். தொண்டர்கள் அந்த நிமிடமே நாங்க மறப்போம் மன்னிப்போம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்றாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரிதான் நம்ம குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா சுற்றம் எதுவுமே இருக்காது. அதனால மறப்போம் மன்னிப்போன்றது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்முடைய இலக்கு என்ன? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மாவுடைய பிள்ளைகளும் எம்ஜிஆருடைய தொண்டர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த தீய சக்தியை வீழ்த்துவதற்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த மைய புள்ளியில தான் எல்லாரும் ஒன்றிணைகிறாங்க. ஆகவே நன்மைகளை நம்ம நினைவில் வைத்துக் கொண்டு தீமைகளை நம்ம மறந்துடும். டிடிவி தினகரனுடைய வருகை தென் மாவட்டங்களை பலப்படுத்தும். ஒட்டுமொத்த எல்லா பகுதிகளுக்குமே நிச்சயமா அவங்களுக்குன்னு நல்ல ஒரு அடிப்படையான அடித்தளம் இருக்கிறது. அவங்க எல்லாம் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கும் மிக கடுமையாக பணியாற்றுவார்கள் என்று பொதுச் செயலாளராக மக்கள் செல்வர் டிடி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொன்னதை அவர் தொண்டர்கள் அப்படியே செயல்படுத்துவாங்க. அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. சரி, இந்த மாவட்ட செயலர்கள் கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பிலையும் திரு எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. பனையூர் பண்ணையான்ற விமர்சனமாகட்டும், அவர் வெறும் நடிகர் மட்டும்தான் அப்படின்னு சொல்ற விமர்சனமாகட்டும், பல விமர்சனங்கள் அதிமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. ஆனா அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திரு விஜய் அவர்கள் பேசும்போது பாஜக மற்றும் பலர் அப்படின்னு கடந்துட்டு போறாரு. அதிமுகவை அவர் பொருட்படுத்தாம இருக்காரு. அவருடைய அறியாமை என்பதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பசுமரத்து ஆணி போல இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. அவருடைய அறியாமையை தான் இவர் காட்டுறதை தவிர அவருடைய இயலாமை என்பதுலாம் சொல்லல, அறியாமை தான் காட்டுது. நீங்க கடந்து போறதுக்கு என்ன இருக்குது? நீங்க ஒரு கட்சி நீங்க திமுகவை எதுக்குன்னு சொல்றீங்க. ஜனநாயகத்துல யார் வேணாலும் சொல்லலாம். உங்களை பார்க்கறதுக்கு தொண்டர்கள் வர்றாங்க, ரசிகர் வர்றாங்க, அந்த இதில் நீங்கள் பேசுறீங்க. உங்களுக்கு பார்க்க உங்களை கேட்க வந்தவங்களை காப்பாற்றாமலேயே நீங்கள் ஓடி போயிட்டீங்க. நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றுவீங்கன்னு ஒரு பொது வெளியில் இருக்கிற அந்த கேள்விக்கு முதல்ல அவர் உணர்ந்து பதில் சொன்னா தான் அடுத்த சிந்தனைக்கே மக்கள் போவாங்க. இன்னைக்கு கரூருக்கு முன்னாடி கரூருக்கு பின்னாடி அவருடைய உண்மையான சுயரூபத்தை ஒரு பேக்கை போட்டுக்கிட்டு அவர் பாட்டில் ஃப்ளைட் ஏறி ஓடி போயிட்டாரு. கரூர்ல இல்லைன்னா திருச்சியில் இருந்திருக்கலாம், திருச்சியில் இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருந்திருக்கலாம், வேற வந்தவங்கலாம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 2 வீலரில் போகிறோம், ஒரு காரில் போகிறோம், அல்லது நடந்து போகிறோம், அந்த இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் ஒரு விபத்து நடந்துருது. நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு தண்ணி கொடுக்கறது, ஒரு மருத்துவ சிகிச்சை கொடுக்கறது, அல்லது வாகனத்தில் ஏற்றி அனுப்புறது, இந்த அடிப்படையான மனிதநேயன்றது ஒவ்வொரு தமிழருக்கும் இரத்தத்தில் ஊர்னது. இதெல்லாம் பிறப்பால் வர்றது. அந்த மனித நேயம் கூட அந்த இடத்துல அவர்கிட்ட நம்ம பார்க்க முடியல அப்படின்ற கடும் கோபத்துல தான் இன்னைக்கு அவருக்கு எந்த அளவுக்கு செட்பேக் இருக்குன்றத உணர்ந்து தான் முதல்ல கரூருக்கு முன்னாடி அவர் விமர்சனம் பண்ணல, கரூருக்கு பின்னாடி அவர் விமர்சனம் பண்றாரு. அறியாமையின் வெளிப்பாடுன்றது எங்க பொதுச் செயலாளர் சொன்னதான் நானும் வழிமொழிச்சு, வருங்கால முதலமைச்சர் சொன்னதான் வழிமொழிச்சு. அந்த இடத்துலதான் ஒரு கேள்வி. இப்ப கரூர் விவகாரத்துல அதிமுக அவங்களுக்கு போய் களத்துல நின்னது, அந்த இடத்துல தப்பு பண்ணிடுச்சோ? இல்லையா, நாங்க மனிதாபிமான அடிப்படையில சொல்றோம். ஒரு பொதுக்கூட்டங்கள்ல இந்த மாதிரி நடக்கிறதுல காவல்துறை எப்படி கையாண்டிருக்கணும், இவரை எப்படி கையாண்டிருக்கணும் நாங்க எதிர்பார்க்கிற மக்கள் எதிர்பார்ப்ப அந்த இடத்துல அவரை குத்தம் சொல்லல. இல்லையா, அதுதான் நான் சொல்றோம். இப்ப இல்ல, நாங்க என்ன சொல்றோம்னா அந்த நிகழ்வை ஒரு அரசு எப்படி கையாண்டிருக்கணும், அதை நடத்தினவங்க எப்படி கையாண்டிருக்கணும், அதை தான் நாங்க சொல்றோம். தேவையான நேரத்துல தானே சொல்ல முடியும். நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்களோ அதை சொல்றோம். தேவையான நேரத்துல நாங்க நிச்சயமா இன்னும் பல விளக்கங்கள்லாம்
எங்க பொதுச் செயலாளர் சொல்ல முடியும். அவர் பேசினார்னா அதுக்கு உரிய விளக்கங்களை சொல்ல முடியும். அது புதிய தலைமுறைக்கு அளிச்ச பேட்டியில காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி பேசும்போது, மக்கள் விஜய அங்கீகரிச்சுட்டாங்க, தாவேகாவை அங்கீகரிச்சுட்டாங்க, அதனால வர்ற தேர்தல்ல 2வது இடத்தை தாவேகா பிடிக்கும், அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, உரிமை இருக்கு. கருத்து சொல்றது சில பேர் ஜாதகத்தை கணிச்சது மாதிரி சொல்லுவாங்க, சில பேர் தங்களுடைய விருப்பத்தை சொல்லுவாங்க, சில பேர் தங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்லுவாங்க. ஆனா கள நிலவரம் என்ன? இப்ப பிரவீன் சக்கரவர்த்தின்றவரு எத்தனை முறையில தமிழ்நாட்டுல போட்டிட்டு இருக்காரு, எந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காரு, எத்தனை தடவை சட்டமன்றத்துல பேசியிருக்காரு, எந்த மக்கள் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறாரு, எந்த மக்கள் பிரச்சனைக்காக இருப்பாரு. இப்ப பிரவீன் சக்கரவர்த்திக்கு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில வந்ததே காங்கிரஸ்ல இருந்த நாற்காலியை எடுத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இனிமேலே இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இல்லை காங்கிரஸுக்கு என்று சொல்லித்தான் திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சிக்கு வந்தது. அந்த கட்சியோட நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்க எந்த கட்சி வரும் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன விதமான அனுபவம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியல. அதனால நீங்க உங்களை பிரைஸ் பண்ணி பேசலாம், உங்களுடைய முடிவை ஜஸ்டிஃபை பண்ணி பேசலாம், நீங்க வானலாவிய செல்வாக்குல இருக்கிறதுன்னு பேசலாம். அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க ஆட்சி இழந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? நீங்க இந்த ஆட்சியை இழந்துட்டு உங்களால ஆட்சியில பங்கு கூட கேட்க முடியாத நிலைமையில நீங்க இருக்கீங்க. ஆட்சியில பங்கு அவங்க தரமாட்டாங்க, திராவிட முன்னேற்றம் தராது. ஏன்னா உங்ககிட்ட இருந்து எடுத்த நாற்காலி தான். நீங்க முதல்ல இந்த வரலாறுலாம் நீங்க படிக்கணும். இதெல்லாம் படிக்காம விட்டுட்டு யாருடைய ஆதரவு தேடுறதுக்காக நீங்க யாரையோ குறைத்து மதிப்பிட்டா உங்களுடைய மதிப்பு ஒண்ணும் மக்களுடைய மதிப்பீடா இருக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த எந்த அனுபவம் இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியல, மக்களுக்கு. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஓட்டு இருக்கு தாவேகாவுக்கு. விஜய் சொன்னது உண்மைதான். 18% வாக்கு வங்கி தாவேகா கிட்ட இருக்கு அப்படிங்கிறாரு, அதையும் சொல்லியிருக்காரு. அதாவது சில பேர் யதார்த்தத்தை பேசுவாங்க, நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லலாம். அவங்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பா கூட ஆகலான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மக்கள் எப்படி மதிப்பீடு கொடுக்குறாங்க தான் நம்ம நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி தேர்தலில் நின்று எங்களுடைய வாக்கு வங்கியை நாங்கள் உறுதிப்படுத்திருக்கோம். நீங்க கட்சி எப்போ ஆரம்பிச்சீங்க? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சீங்க. உங்களுக்கு தில் இருந்தா கட்சி ஆரம்பிச்ச உடனே வர்ற தேர்தலை சந்திச்சிருக்கணுமா வேணாமா? நீங்க அதை ஏன் புறக்கணிச்சீங்க? தேர்தலை ஏன் புறக்கணிச்சீங்கன்றது இன்ன வரைக்கும் விளக்கம் இல்லையே. கட்சி கட்டமைப்பு எங்களுடைய இலக்கு 2026 தான் அப்படின்னு சொல்லி தான் அப்ப நீங்க கட்சி ஏன் தேர்தலுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறீங்க? கட்சி நீங்க சட்டமன்றத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க வேண்டியதானே. கட்சி ஆரம்பிச்ச உடனே நீங்க தேர்தலை சந்திக்கலாம். இப்போ பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார்ல இருந்து மாறுபட்டு வந்த உடனே சொன்னார், அது மக்கள் இயக்கமா இருந்தது. ஆனா மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் நமக்கு தேவைப்படுது. அதனால நம்ம வாக்கு வங்கியில நம்ம தேர்தல் களத்துல போறோம், ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறாங்க. நீங்க அந்த மாதிரி பாராளுமன்றத்துல தேர்தல் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏன் தேர்தலை புறக்கணிச்சீங்க? இதுக்கு பதில் இருக்கு அவங்க கிட்ட. இவரு 18% சொல்றாரு, இந்தியா டுடே கருத்து கணிப்புல அவருக்கு ஒரு 15% அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக என்ன கணிக்குது? அதான் சொல்றேன், அவருடைய பயணமே பார்த்துட்டீங்கன்னா கேள்விக்குறியா இருக்குது. அவரு திடீர்னு வர்றாரு, திடீர்னு காணா போயிடுறாரு, திடீர்னு இது வரைக்கும் பிரஸ் மீட்டை ஏன் சந்திக்க மாட்டாரு? எள்ளி கொடுக்குறாரு. தைரியமா அவங்களோட பேசணும்ல. இப்ப எங்க தலைவர் இருக்காரு, மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினாரு. அது நாங்க எப்ப சந்திக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க எந்த நேரம் வருதோ அப்ப சந்திப்போம். பொது வாழ்க்கையில அப்படி சொல்ல முடியாது. இப்ப நீங்க எங்ககிட்ட கேக்குறீங்க, இன்னைக்கு கேக்குறீங்க, நான் பொது வாழ்க்கையில் இருக்கிறனாலதான் நீங்க கேக்குறீங்க. நான் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குது. என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய பயணங்களும் நான் சார்ந்திருக்கிற கட்சியினுடைய எண்ணங்களையும் நீங்க கேட்பீங்க. உங்களுக்கு உரிமை இருக்கு, மீடியாவுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா மக்களுக்கு அதை தெளிவுபடுத்தணுன்ற கடமையை நீங்க செய்யறீங்க. அதுக்கே நான் ஒத்துழைப்பு தரமாட்டேன்னு சொல்ற போது நீங்க அப்ப உங்களுடைய தகுதியை எப்படி மதிப்பிடுறது? நீங்க ஃப்ரீ ஹேண்டா என்னைக்கு நீங்க ஹேண்டில் பண்றீங்களோ அப்பதான் மனசுல உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். இல்லாட்டா இது மனப்பாடம் பண்ணிட்டு சொல்றது மாதிரி ஆயிடும். சரி, திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்புகள் இருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு. அது தனிப்பட்ட ஒரு காரணமும் சொல்லியிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பாஜக இணைஞ்சதுல இருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவரை மாநில பொறுப்புல இருந்து விலகியதாகட்டும், அதற்கு பிறகுமே அவருடைய செயல்பாடுகள்ல சுணக்கம் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் பாக்குறாங்க. நேற்று தெளிவா விளக்கம் சொல்லியிருக்காரு.
எல்லா பிரச்சாரங்களுக்கும் நான் முன்னெடுப்பேன், எல்லா இதுலயும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இல்ல ஆன் த ஹோலா பாக்கும்போது ஒரு முக்கியமான தலைவர் கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்றாரு அப்படின்னும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பின்னடைவா அமையாதா? 100% அவர் பக்குவப்பட்ட ஒரு தலைவரா வந்து இன்றைக்கு இருக்கிறாரு. ரொம்ப பக்குவப்பட்டு அவருடைய அந்த கையாளுகிற ஒவ்வொரு இந்த விஷயம் வந்து ரொம்ப மெச்சூர்டு, ஹைலி மெச்சூர்டா இருக்குது. பக்குவப்பட்டு பேசுறாரு. நிச்சயமா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலிமை சேர்க்கும். ரொம்ப தெளிவாகவும் சொல்றாரு, எடப்பாடியார் முதலமைச்சர், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அதெல்லாம் நீங்க அதுல ஹைலைட் பண்ண மாட்டீங்க. அதிமுக பாஜக அந்த முரண்குள்ள நம்ம போல ஆன் த ஹோல் தேசிய ஜனநாயக கூட்டணியா பாக்கும்போது அவர் ஸ்டெப் பேக் பண்றது ஒரு பின்னடைவா அமையாதா? இல்ல, கருத்து சொல்றதுக்கு அவருக்கு வந்து அவருடைய விருப்பத்தை சொல்றதுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குதுல்ல. அதெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க, கருத்து சொல்றாங்க, அது அவங்க தலைமை உத்தம். இது அவங்களுடைய உள்கட்சி விவகாரத்துல நம்ம அதுக்கு மேல சொல்ல முடியாது. அவருடைய பங்களிப்பு என்பது நிச்சயமாக எடப்பாடியார் முதலமைச்சர் அரியணை அமர்த்துவதில் நிச்சயமாக அவரே சொல்லியிருக்காரு, எந்த பிரச்சாரம் தமிழ்நாடு பிரச்சாரத்துக்குனாலும் நான் பங்கேற்பேன்னு சொல்லியிருக்காரு. பங்கேற்று கொண்டுதான் இருக்கிறார். பின்னடைவு கிடையாது. 100% அவருடைய பங்களிப்பு இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும், மக்கள் விரும்புகிற அளவுக்கு இருக்கும், அவங்க கட்சி விரும்புகிற அளவு இருக்கும், அவங்க தலைமை விரும்புகிற அளவுக்கு இருக்கும். சரி, இப்ப திமுக அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கலைஞர் காலத்திலேயே வந்து களத்துல இருந்திருக்கீங்க, பார்த்திருக்கீங்க. அப்ப இருந்த திமுகவுக்கும் இப்ப பாக்குற திமுகவுக்கும் என்ன வேறுபாடு நீங்க உணர்றீங்க? அப்ப இருந்து திமுகல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் உழைப்புனா ஸ்டாலின், ஸ்டாலினா உழைப்பு அப்படின்னு கலைஞர் சொன்னா கூட, அவர் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலினை வந்து மேயர்ல வந்து அனுபவத்தை பெற்றாங்க, சட்டமன்றத்தில் அனுபவத்தை பெற்றாங்க, பல்வேறு அனுபவங்களை பெற்று அவர் இருக்கிற வரைக்கும் தலைவர் அவர் தான் இருந்தார், செயல் தலைவராக இருந்தார். ஆனா இப்போ முதலமைச்சரா அவர் இருக்காரு, ஆனா செயல் முதலமைச்சரா வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்கிறார். இந்த தேர்தலுடைய அஜெண்டா கூட உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் அரியணையில அமர்த்துகிற அஜெண்டாவா தான் இப்ப இருக்கிற திமுகவுக்கு தெரியுது. ஆனா கலைஞர் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு அனுபவத்தை வந்து கற்றுக் கொடுத்தார்களே தவிர, அவர் இருக்கிற வரைக்கும் அந்த அரியணையில வந்து அவர் தான் இருந்தார். ஆனா இப்போ இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க சட்டசபையிலே பாக்குறோம், ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலின் வந்து விஞ்சிட்டாரு. வந்தா எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, அவர் போனா எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் அவர்கிட்ட பேசணும்னு ஆர்வப்படுறாங்க. அவங்களுடைய உட்கட்சியா நான் நினைக்கல. இது வந்து ஜனநாயகத்துல இது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்ப எம்ஜிஆர் காலம் தொட்டே அதிமுகவோட வாக்கு வங்கிகளை பெரும்பாலானவர்கள் பெண்கள் அப்படின்னு இருந்தது. ஆனா கடந்த தேர்தல்ல அது அந்த அளவுக்கு எதிரொலிக்கல. அதுக்கு என்ன வியூகம் வச்சிருக்கு அதிமுக? வந்து இப்ப எங்க பொதுச் செயலாளர் வந்து 5 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க இல்லையா. இப்ப கூட 3 சிலிண்டர் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம், 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். பாரபட்சம் நாங்க பார்க்க மாட்டோம், இதுல குடும்ப அட்டை வச்சிருந்தீங்கன்னா நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம். கல்வி கடன் தள்ளுபடின்னு கூட திரு எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இதுல என்ன சூழல்னா, உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே தமிழகத்துடைய கடன் சுமை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, கடன் வட்டி தமிழகத்துலதான் அதிகமா இருக்கு அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரும்போது தமிழகத்துடைய கடன் சுமை இன்னும் அதிகரிக்காது. நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. அவங்க கையாண்ட முறை, நாங்க கொரோனா காலத்துல கூட எங்க முதலமைச்சர் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் எந்த வருமானமும் கிடையாது. அன்றைக்கு உங்களுக்கு தெரியும், நான் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருந்ததுனால எல்லா ஜீவோவும் பேரிடர் மேலாண்மை துறை தான் போடுவோம். எந்த ஒரு சின்ன பெட்ரோல் பங்க் வருமானம் கூட கிடையாது. அத்தியாவசிய தேவை அது. ஆனாலும் அதை நாங்கள் திறந்து வச்சிருந்தோம், ஆனாலும் வருமானம் கிடையாது. அப்படிப்பட்ட எங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, வருவாய் எந்த வருவாயும் இல்லை. அந்த நேரத்துல கூட நாங்க வந்து மக்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாம சம்பளம் கொடுத்தோம், எல்லாமே பண்ணினோம். வருவாய் இல்லாமலே நாங்க அதை மேனேஜ் பண்ணோம். அதுல மூலதன செலவு பண்ணோம். இப்போ இளம் வாக்காளர்கள் அப்படின்னு வரும்போது தாவேகா ஒரு பக்கம், திமுக இளைஞர் மாநாடு மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க. இளைஞர்களுடைய வாக்குகளை, முதல் தலைமுறை வாக்குகளை கவர அதிமுக என்ன வியூகம் வச்சு? இளம் தலைமுறைக்கு நாங்க அம்மா அவர்கள் காலத்துல 52 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுத்துருக்குறோம். அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், கேரியர் டெவலப்மெண்ட், லீடர்ஷிப்பு, இதெல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்து அம்மா அவர்கள் வந்து அதில் கவனம் செலுத்துனாங்க. இந்த தேர்தலையொட்டி எப்படி இப்போ எடப்பாடியார் அவர்களும் இங்கே அவங்களுடைய இந்த கொரோனா காலத்தில் மன உளைச்சல் இருந்தாங்க, அப்போ ஆல் பாஸ் போட்டாங்க. அதே போல் ஒரு சாமானியர் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 7.5%, 69% இடஒதுக்கீடு கொடுத்தது பெருமை அம்மா
சமூக நீதி காவலர்னு ஐயா வீரமணி அவர்கள் பாராட்டினாங்க. இன்னைக்கு 7.5% தான் நாங்க கொடுத்த அந்த மருத்துவத்தை தான் இன்னைக்கு அனைத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ்க்கும் மாண்புமிகு அவர் முதலமைச்சர் வந்து நீங்க விரிவுபடுத்திட்டார். சொல்றது எல்லாமே கடந்த தேர்தல்ல இப்ப இந்த தேர்தலை ஒட்டி என்ன வியூகம் வச்சிருக்கு அதிமுக? இததான செயல்படுத்தணும்ல, இத வந்து செயல்படுத்தணும்ல. அவங்களுக்கு இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. இப்பயும் நாங்க போவோம், அவர் கூட கார்ல போவோம், பசங்க ஓடி வருவாங்க, ஆல் பாஸ் முதலமைச்சர் எடப்பாடியார்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம், எடப்பாடியார் கிடைச்ச பாக்கியம். இப்போ திருமிகு ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை, கூட்டணியுடைய முடிவு அறிவிக்கிறது எல்லாமே போயஸ் கார்டன்ல இருந்து வரும். பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் பியூஷ் கோயல் வராரு, அவர் பேசுறாரு, அவருடைய முன்னிலையில அறிவிக்கப்படுதே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இதுல என்ன விஷயம், அவங்க தேசிய கட்சி இன்னைக்கு இந்தியாவை ஆளுகிறவர் மட்டுமல்ல பல மாநிலங்களில ஆளுகிறவர்களாக இருக்கிறாங்க. இங்க அதிமுக தலைமையில தானே. அதுலதான் இவருடைய சாணக்கியத்தனம். எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக ஐடிசி கிளாசிக்ல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள், அமித்ஷாஜி அவர்கள், நானும் அதுல பங்கேற்ற பாக்கியத்தை பெற்றேன். அதுல அறிவிச்சு அவங்கதான் அறிவிச்சாங்க. அவங்க அறிவிக்கிறது தானே நானா என்னுடைய இது எங்க கட்சியை அறிவிக்கிறதுக்கும் ஒரு வந்து நீங்க தேசிய கட்சிகள் எல்லா பேரும் சேர்ந்து அறிவிக்கிறதும் பெருமை எது. இப்ப இன்னைக்கு வந்து நீங்க ஒவ்வொன்னைக்கும் நீங்க வந்து குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது இல்ல. அம்மாவுடைய பிள்ளை இவரு, நீ அம்மாவுடைய ஆளுமை நீங்க எதிர்பார்க்கிறதுன்றது வந்து ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த அளவுக்கு அவர் கையாளுகிற விவேகம் தான் இதுல தெரிகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கையாளுகிற விவேகம், அவர் கையாளுகிற மதிநுட்பம், அவர் அரவணைத்து செல்கிற பாங்கு, விட்டு கொடுக்கறது. இப்ப டிடிவி சார் வரும்போது 2 பேருமே என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க எல்லாம் அம்மாவின் பிள்ளைகள், விட்டு கொடுத்து போறோம், விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதில்லை. டிடிவி அவர்களே சொல்றாரு 2021 அமித்ஷா முயற்சி பண்ணாரு, ஆனா அப்ப முடியல, இப்ப வந்து பேசினாரு, நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு திரு அமித்ஷா அவர்களை முன்னிறுத்தி தானே பேசினாரு. அதாவது பேசுறது யாரு அப்படின்னு சொல்ற போது அவங்களை ஹானர் பண்றதுக்காக சொல்றது ஒண்ணும் தவறு ஒண்ணும் இல்லைங்க. இப்போ எடப்பாடியார் அவர்கள் விரும்பிதானே அவங்க வந்திருக்குன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவர் விரும்பி இருக்காரு, நான் வந்திருக்கேன்னு தானே சொல்லியிருக்காரு. அதை நீங்க எடுத்து முதல் இடத்துல வச்சுக்கலாம். இப்போ 2021 ஒரு கூட்டணி இருந்தது, இப்ப 2026 கூட்டணியில நாங்க இன்னுமே வலுவா இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா ரெண்டும் ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது பாஜக இருக்கு, அதிமுக இருக்கு, பாமக 2ஆ ஸ்பிளிட் ஆயிருக்கு, தேமுதிக இன்னும் உள்ள வரல, புதிய தமிழகம் வரல. இதையெல்லாமும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப அதை எப்படி இந்த வருஷம் வலுவான கூட்டணின்னு எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகளா இருக்கலாம். ஸ்பிளிட் ஆயிருக்குன்றது உண்மைதான். அது அவங்க இப்ப எல்லாமே அவங்கதான் பாக்குறாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில அவங்க உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறாங்க. அமமுக அவங்க உடன்பாடு. அப்ப திரு ராமதாஸ் அவர்களும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் நம்ம வந்து பொதுச் செயலாளர் தானே சொல்ல முடியும். இன்னும் எங்களுடைய இது வந்திருக்கிறவங்க உறுதிப்படுத்துறவங்களை பத்தி தான் நான் வந்து கருத்து சொல்ல முடியுமே தவிர வர்றவங்களை பத்தி கருத்து வந்து பொதுச் செயலாளர் தான் அது உங்களுக்கு நிறுத்த அறிவிப்பார். நிச்சயமாக உறுதியாக நீங்க இன்னும் வந்து பாருங்க, அவர் வந்து நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களை யார் யார் குறைத்து மதிப்பிடுகிறார்களோ அவர்கள் தேர்தல் களத்திலே மட்டுமல்ல மக்களுடைய களத்திலே அவர்கள் தோத்து போனதுதான் வரலாறு. ஒரு கேள்வி என்னன்னா, அதிமுக எதிராக இருவர் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். அதுல ஒருவர் கூட்டணிக்குள்ள வந்து விட்டார், ஆனா இன்னொருவரை கூட்டணிக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு நிறுத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு? திரு தினகரன், திரு ஓபிஎஸ் முரணா இருக்கு. ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகளும் எப்படி எடுக்கப்பட்டது, பொதுக்குழுவை கூட்டி அவர்கள் தலைமை கழகத்துக்கு சென்றது, இதெல்லாம் அதான் சொல்ற. திரும்ப அதை எத்தனை தடவை நம்ம பேசினாலும் ஒரே பதில் தான் அதுக்கு. பொதுச் செயலாளர் வந்து தொண்டர்களின் விருப்பத்தின் அடிப்படையில தான் எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. அந்த பொதுக்குழு கூட்டி தான் எடுக்கிறாங்க, எல்லா தலைவர்களையும் கலந்து தான் எடுக்கிறாங்க. அதனால இதுல வந்து இப்ப வழக்கு யார் போட்டிருக்கிறா, யார் போடல, யார் கிளைம் பண்றா, யார் கிளைம் பண்ணல, இது எல்லாம் பொதுவெளியில விவாதிக்கப்பட்ட பழைய விஷயங்கள் தான். இந்த தேர்தல் காலத்துல அதை பத்தி விவாதித்து என்ன மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போறது இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவுக்கு எடப்பாடியார் தான் இன்றைக்கு முதலமைச்சர் வேட்பாளராக களத்திலே முன்னிறுத்தி நாங்க பணிகளை வந்து மிக வேகமா அண்ணா திராவிட முன்னேற்ற அதிமுகவிற்குள் அவருக்கு இடமில்லைன்றதை எப்பவோ வந்து அவர் தெளிவுபடுத்திட்டாரு. டிடிவி தினகரன் மாதிரி ஒரு கட்சி, அந்த கட்சி என்டிஏ கூட்டணிக்குள்ள வருவதற்கும் இடம் இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி. இன்றைக்கு கூட நீங்க கேட்ட கேள்வியை நம்ம சகோதரர்கள் கேட்டாங்க, நம்ம தொலைக்காட்சியில இருந்து கேட்டாங்க.
தலைவர்களுடைய பெயரை சொல்லியும் கேட்டாங்க. அவர் தெளிவா அதை சொல்லிட்டாரு. நான் ஒரு சாதாரண தொண்டனா சொல்றது என்னன்னா, புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி மனமாச்சரியம் இல்லாமல் எல்லோரும் களத்தில் நின்று அவர்களுக்காக நாம் தேர்தல் வேலை செய்பவர்களை ஒருவரை கூட நாங்கள் இழக்க மாட்டோம். அதுல மாற்று கருத்து கொண்டிருப்பவர்கள், வேறுபாடு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லை. இப்ப அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றதன் அடிப்படையில திமுகவை எதிர்க்கணும், திமுக தீய சக்தின்னு ஒரு பக்கம் அவங்க சொல்றாங்க, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படின்னு அதிமுக தலைமையிலான கூட்டணியும் சொல்லிட்டு இருக்கு. ஒருவேளை திரு டிடிவி தினகரன் எடப்பாடி தலைமையிலான கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப இணைஞ்சிட்டாரு. ஒருவேளை தேர்தல் நெருங்கும் பட்சத்துல தீய சக்தி தூய சக்தின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறவங்களும் கூட்டணிக்குள்ள வருவார்கள் என்றால் அதை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? அதான் நான் திரும்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டேங்க. இப்போ தூய சக்தி தீய சக்தின்னு சொல்றவங்க முதலமைச்சர்னு யாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற தொண்டர்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி மனதுல உறுதியா எடுத்துட்டாங்க எடப்பாடியார் முதலமைச்சரா வரணும்னு. இதை வழிமொழிந்து முன்மொழிந்து மனமாச்சரியம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிற தலைவர்களை சிவப்பு கம்பளம் குறித்து விரிப்பதற்கு வரவேற்பதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருக்கிறார்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தயாரா இருக்கிறோம். எல்லோரும் திரு எடப்பாடி அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்குள் வர தாவேக சம்மதித்தால் ஏற்றுக்கொள்ள தயாரா? எல்லா பேருமே நாங்க எதிர்பார்க்கிறது புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும், அவரை வழிமொழிந்து முன்மொழியணும். அதுதான் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரே வழி. ஏன்னா திமுக என்பதை நீங்க சாதாரணமா எடை போடாதீங்க அப்படின்றத பலமுறை சொல்லியாச்சு, பொது வெளியிலும் சொல்லியாச்சு, எல்லா இடத்துலயும் சொல்லியாச்சு. ஏற்றுக்கொள்வீர்களா? இல்ல, முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில முதலமைச்சர் வேட்பாளராக மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் முன்மொழிந்து வழிமொழிந்த எடப்பாடியார் அவர்களை இப்போது இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் கூட்டணி இருக்க தலைவர்கள் ஏற்றுக்கொண்டு வழிமொழிந்து முன்மொழிவதை போல எல்லோரும் வரணும்ன்றது தானே எல்லோருக்கும் ஆசை. இப்ப இதுல என்னன்னா, எங்களுக்கு ஒரே எதிரி யாரு? இந்த திமுக. அந்த பாதையில நாங்க சரியா போய்கிட்டே இருக்கோம். இடையில ஒருத்தர் கல்லெறிகிற போது அவங்களுக்கு உரிய விளக்கத்தை நாங்க சொல்றோம். நீங்க கல்லெறியாம இருந்தா நாங்க ஒன்னும் விளக்கம் சொல்ல போறது இல்ல. நீங்க ஏன் இப்ப எங்களை பத்தி கவலைப்படுறீங்க? உங்களுடைய எதிரி யாரு? அவங்கள பத்தி நீங்க சொல்லுங்க. ஆளுகிற கட்சி யாரு? அவங்கள பத்தி சொல்லுங்க. அதுக்கு நீங்க உங்களுக்கு தில்லு திராணி உங்களுக்கு இருக்கா? முதல்ல திடீர்னு களத்தை விட்டு காணாம போயிடுறீங்க, திடீர்னு வர்றீங்க, திடீர்னு போறீங்க. இது நான் சொல்ற இது இல்ல, களத்துல இருக்கிற நிலவரம். அப்ப நீங்க முதல்ல உள் வாங்கி கொள்ளுங்க. நம்ம என்ன அனுபவத்தை பெறணுமா, கட்சியை காப்பாற்றணுமா, அல்லது அதிகாரத்துக்கு வரணுமா? அவசர குலத்துல அள்ளித்தெரிச்ச கட்சியெல்லாம் என்ன ஆச்சுன்னு பட்டியல் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்லாம முதல்ல பூத்து எத்தனை இருக்கு? இப்ப 68,500 இருந்தது 75,000 பூத்து ஆயிடுச்சு. முதல்ல அந்த கட்டமைப்பு நீங்க என்னன்னு தெரிஞ்சு பாத்துக்கிறணும். ஏதாவது ஒரு உள்ளரங்குல போடுறீங்க, இல்ல ஒரு வெளியரங்குல போடுறீங்க, ஏதாவது சவால் விடுறீங்க, எதுனா விஜய் வருவான் அப்படின்றீங்க. முதல்ல உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்க வராம போயிட்டீங்களே. யூ ஆர் த எவிடன்ஸ். நீங்களே அதுக்கு சாட்சியா இருக்கிறீங்களே. நான் ஹூ ஆர் யூ அப்படின்னு நான் கேட்க வேண்டியதில்லை. நீங்களே சொல்லிட்டீங்க விஜய் இவ்வளவுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டீங்க. நீங்க தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப விவரமா இருப்பாங்க. வாக்காளர்களை நீங்க அவ்வளவு எளிமையா குறைச்சு மதிப்பிடாதீங்க, உன்னிப்பா கவனிப்பாங்க. இன்னொரு கூற்றும் சொல்றாரு, விசில் அடிச்சு தீய சக்தியையும் ஊழல் கட்சியையும் விரட்டுவோங்கிறாரு. தீய சக்தின்னு ஏற்கனவே திமுகன்னு சொல்லிட்டாரு. அவங்க சின்னத்தை பிரபலியப்படுத்துறதுக்காக 2 டயலாக் எழுதி கொடுத்ததை பேசிட்டு போறதெல்லாம் நீங்க இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கறதுக்கு. அதிமுகவை இதுவரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லி விமர்சிக்காதவர் ஊழல் கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணட்டும் சிஸ்டர், மக்களுக்கு அவர் என்ன சேவை செஞ்சிருக்கார் அப்படின்றதுல ஒரு மதிப்பீடு இருக்கும். ரசிகர்களுக்கு அவர் ஒரு நாயகனாக ஹீரோவாக இருக்கலாம். நாங்கள் அந்த ரசிகர்களை தாண்டி வாக்காளர்கள், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய வேலை வாய்ப்பு, வறுமை, வளர்ச்சி, இதெல்லாம் அதில் உள்ளடக்கியிருக்கு. அதுக்கு இவர் என்ன அஜெண்டா கொடுக்கிறாரு? திரு செங்கோட்டையன் சொல்றாரு, அவங்க கூட்டணிக்குள்ள தாவேக்கா வரல, அந்த இதுலதான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு.
அழைப்பு கொடுக்கறது வந்து ஒரு பெரிய கட்சிக்கு உரிய அது அடிப்படையான உரிமை இருக்குது. எல்லா கட்சியும் நீங்க திமுக எதுக்குறேன்னு சொன்னா உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம். நீங்க விரும்பலன்னு சொன்னா அதுக்கப்புறம் நாங்க அதுக்காக உங்களுக்கு கூட்டணிக்குள்ள வரலன்றதுனால தான் இப்ப இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறாங்க அப்படிங்க. யார் முதல்ல விமர்சிச்சு நீங்களே சொல்லுங்க. அவர் சொல்றாருன்னு விட்டுருங்க. அவர் ஒருத்தர் பனையூர் பண்ணையார்னு சொல்லுங்க. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினதா அவர் சொன்னதுக்கு தானே பதிலடி கொடுக்குறாங்க. நாங்களாம் சொல்லவே இல்லை. சட்டமன்றத்துல பதிவு இருக்க இவர் வந்து நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல கட்சி தொடங்குறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நீங்க கூட்டத்துல கொடுக்க வேண்டாமா, எதிர்கட்சினா நீங்க கொடுக்க வேண்டாமான்னு பேசின எதிர்கட்சி தலைவர் யாரு? எடப்பாடியா தானே பேசினாரு. அவங்க விமர்சிக்கிறாங்க இல்லையா, அவருக்கு ஒன்னும் தெரியல அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாங்க இல்லையா, கூட்டணிக்குள்ள வரல அப்படின்றதுனால விமர்சிக்கிறாங்க. ஆளுகிற கட்சி எங்கெங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு எதிர்கட்சின்ற முறையில அவரும் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தானே. அவரு எதிர்கட்சி அந்தஸ்து கிடையாது, ஆனா ஒரு எதிர்கட்சியா தானே அவர் இருக்காரு. அவருக்கு நீங்க ஏன் பாதுகாப்பு? ஏன்னா நாங்க கவலைப்படுறது விஜய் பத்தி இல்ல, மக்களை பத்தி கவலைப்படுறோம். அந்த அடிப்படையில தானே போறோமே தவிர இவருக்காக நாங்க வந்து பேசக்கூடிய நிலைமையில அதிமுக இல்ல. அது பொதுச்செயலர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அவர் விமர்சனங்களை வந்து வைத்தால் இன்னும் கடுமையான விமர்சனங்களை எல்லாம் சொல்வதற்கு எங்களுக்கு பயிற்சியும் இருக்கிறது, எங்களுக்கு அனுபவம் இருக்கிறது, எங்களுக்கு அதுக்குரிய தரவுகளும் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. அந்த அளவுக்குலாம் விமர்சனம் சொல்லக்கூடியது அரசியல் நாகரிகத்து. எங்களுடைய இலக்கு வந்து திசை திரும்பிடக்கூடாது. எங்களுடைய இலக்கு எங்க பொதுச் செயலாளர் வந்து அர்ஜுனன் குறி போல திமுக என்கிற அந்த பொது எதிரியை வீழ்த்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இதை விட வருகிற இடைச்சொற்களை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அது இருக்கக்கூடிய அந்த சொற்பமானவங்களை பத்தி நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. அவங்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, அதை விவாதிக்க தேவையில்லை, அதை நம்ம விட்டுறலாம். சரி, இவ்வளவு நேரம் எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி திரு. ரொம்ப பொறுமையாகவும் மக்களுக்கு பயனுள்ளதாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு வரக்கூடிய காலையில் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களை பொறுமையாக பதிவு செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் புதிய தலைமுறை நிறுவனத்திற்கும் உங்களுக்கும் நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.